ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஹலோ 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 ஹலோ. என்னண்ணே நாடகம் நல்லா இருக்கா? நாடகம் சூப்பரா இருக்குமா. சூப்பராலாம் என்ன வேலை செய்வீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா அண்ணே உங்களை நான் பார்த்துருக்கேனா? ஆமா. என்ன நானா? என்னைய நீங்க பார்த்துருக்க முடியாது. பார்த்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. தம்பி தலை உள்ள மாலை போட்டேன். முருகோலி தெரியுமா? யாரு? முருகோலி அக்கா. முருகோலி அக்கா போய் கேளுங்க. நீங்க வந்து சுரேஷ் சாம்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி நீங்க வந்து சரி நல்லா இருக்கீங்களா? தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆதரவுக்காரனே நல்லா இருக்கீங்களா? நீ பேசாம அதை போட்டு அமுக்காமே இருப்பா. தெரியுமான்னு கேட்டேலம்மா, அதுக்கு சொல்றேன். சரி இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஓ தாளக்காரே ரொம்ப எகத்தாளம் வேத்தாளம். என்னப்பா எல்லாம் பள்ளிக்கூட போறவங்கள எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்களா எப்படி? எனக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. நீங்களே வாத்தியாரோ? இல்லம்மா நான் வாத்தியார் இல்லம்மா. வேற? நம்ம வந்து அந்த ஏரியா. சரி 4 பேர் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன வாயில ஆபரேஷன் பண்ணிருக்கா? சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிய இருக்கட்டும். சந்தோஷம். அப்படி நிக்கிறவங்க அப்படி உட்காந்து பாக்குறது நடுவுல தான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. என்னப்பா என்ன ஆளாளுக்கு ஒரு திசையில இருந்து பேசுறீங்களா என்ன? சரி இருந்து போட்டோம். இங்கு மட்டுமல்லாது உலகம் எங்கும் என்னை புகழ் பெற செய்யும் யூடியூப் சேனல் அன்புள்ள அண்ணன் எங்க போயிட்டாரு? ஆளை காணுமே. அந்த முளையில இருக்காரு. கேமரா இங்க இருக்கு, ஆளா இங்க இருக்காரு. இருந்து போட்டோம். திருப்பதி ஸ்டுடியோ அண்ணார் அவர்களுக்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ஒளியன் ஒளிபெருக்கி அண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிய. பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் வட்டி கடன் கொடுத்தவங்களோ? சரி சரி சரி. காலையில பணம் வாங்க, ஊர்ல பணம் வாங்க எல்லாம் அப்படியே கொடுத்துருங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்படியே மண்டே ஆட்டாத. வாயை திறந்து பேசு. சரி இருக்கடா. அதனால அண்ணே அந்த வேலையை செஞ்சமா போனமா. ஆமா ஆமா போயிடுவோமா? இப்ப போனா காசு கொடுக்க மாட்டாங்கம்மா. காலையில தான் போகணும். கொடுக்க மாட்டாங்களோ? என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இப்ப ஓடிட்டோம்னா கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. நீங்க வாட்டுக்கு உரி வாங்குங்க. நான் என்ன பண்றேன்? நான் இங்க உட்காந்துக்க 4 பேர்த்ததான் பிடிச்சி கட்டி வைப்பாங்க. உள்ள வரமாட்டாங்க. உங்க 4 பேர்த்த தாண்டிதான் உள்ள வரணும். நாங்க எங்களை கட்டி வைக்க மாட்டாங்க. நாங்க இப்படியே உட்காந்தே தான் இருப்போம். அப்படியே உட்காந்து இருங்க. அதனால நம்ம போயிடுவோமா? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா கட்டி போட்டு வாமா வாடா தரஜா முட்டே. கட்டி போட்டு வாமா வாடா தரஜா முட்டே.
முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. இல்ல சுள்ளுன்னு. ஆமா. அதனால அடுத்த பாட்டு போவோமா? போவோம். எல்லாம் சந்து முந்தல எல்லாம் ஆளுங்க நிக்கிறாங்க, பயமா இருக்குதுன்னு. சத்தியமா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்கம்மா. ஐயோ, நீ வந்து அதெல்லாம் சொல்லாத. நாட்டு நடப்ப பார்த்தா உண்மையாலுமே 7 மணிக்கு மேல வண்டிய வீட்டுல அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு நாட்டு நடப்பெல்லாம். அதுக்கு தகுந்தவாறு நம்ம நடந்துக்கிறேன். ஐயோ, இப்படி எல்லாம் சந்து முந்தல வந்து நிக்காதியப்பா, எனக்கெல்லாம் பயமா இருக்குது. ஆமா. நேத்து சேலத்துல பாப்பா ஒண்ணும் தெரியாது. நேத்து சேலத்துல 9வது படிக்கிற பிள்ளைய கொண்டு விட்டாங்கடா. அதுக்கு முன்னாடி விளாத்தி குளம் சாமி எம்பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரம்பொருளே, பொம்பளை பிள்ளை பெக்கவே பயமா இருக்குது. நம்மளே பொம்பளை பிள்ளைதான், நம்ம கரெக்டா இருந்துக்கிட்டோம்னா. ஏமா என்னப்பா வெளியில போகும்போது யாராவது ஒரு ஆள் துணை கூட்டி சேலத்துல ஒக்கிலிப்பட்டியில வீட்டுக்குள்ள புந்து ரேப் பண்ணி கொண்டு ஐயய்யப்பா, எங்கிட்டு போய் பத்திரமா இருப்பானே. பேசாம இரு, நீ வேற வயித்தறிச்சல தூண்டாத. வெளியே வரவே பயமா இருக்குதுங்கிறேன். சரி என்னப்பா சொல்றேன், நான் ரொம்ப பயந்தாளு. நீ வந்து இப்படி எல்லாம் நின்று பயமுறுத்தாதியா. நீங்க எல்லாம் அப்படி போங்க, வீட்டுக்கு போயிருங்க, வீட்டுக்கு போங்கப்பா. ஆமா பயமா இருக்குது சாமி. இப்பெல்லாம் ஆம்பளையில பார்த்தாலே அப்படியே குலையெல்லாம் நட்டுங்குது. இவங்கள பார்த்தாலே பயமா இருக்குது. வெளியே சொல்லல, நான் வெளியே சொல்லாம அப்படியே கெத்தா இருக்க மாதிரி. நாங்கெல்லாம் மனுஷன் இல்லை மிருகமா? மனுஷன் அப்படி அகோரமாவா இருக்கான். மிருகத்தை பத்தி குறை சொல்லாதீங்க. என்னைக்குமே மிருகம் ஒரு மிருகத்தை போய் கெடுத்து கொள்ளாது. மனுஷன் தான் ரொம்ப 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 தீய சொல். எல்லா மனுஷனையும் சொல்லக்கூடாது. மனிதனை கொண்டு போய் மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. ஏமா ஒரு மனிதன் பண்ற தப்புக்கு எல்லா மனுஷனையும் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. மனிதர்களே நல்லவங்க இருக்காங்களா என்னன்னே சொல்லுங்கண்ணே. ஒரு மனிதன் செய்யற தப்புக்கு எல்லாரையும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லல. இப்ப இவருக்கு எடுத்து கண்ணு விட்டாரு. நான் சொன்னேன் நீர் வேறப்பா, நம்ம சொந்த புத்தி நம்மள்ட்ட இல்ல, அதனால இருந்து போட்டோம். நம்ம வந்து ஐயோ நான் பேசுறது விட்டு வேற பேசினா நமக்கு எதுக்கு பெரிய இடத்து போலாம் போற சொல்ல என்னத்துக்கு. கவிராஜ் அப்பா சொன்ன பெரிய இடத்து போலாம் எதுக்கு? அரசாங்கம் கோலி முட்டா அம்மா நம்மள கோலி முட்டா தேவையா இது? அதனால நம்ம வேற பாட்டு போயிரோமா? மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். மண்ணு வீசும் வாசனையும் இப்ப மக்களோட யோசனையா. இங்கிட்ட வந்து சொன்னதுனால கோண கொண்டைங்கிறது வேற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் தான் நாங்க காதை வச்சு நல்லா கேட்டோம். கோண கொண்டைன்னு சொல்றீங்க. நான் வந்து தமிழ்நாட்டிலே இந்த இந்தியாலே கவுச்சு பேசாத ஒரு பொம்பளை அப்படின்னா நான் ஒரு ஆள் மட்டும் தான். சத்தியமாலுமே. என்னடா சிரிக்கிற? இல்ல உண்மையே நீங்க உண்மையை சொன்னதுனால சிரிக்கிறாப்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படியா? வேற பேசிட்டு இருந்தோம். அப்ப நாடா பாத்தியாடா?
சொல்லுங்கம்மா. எல்லாருமே மாமா மாமான்னு வந்தா நான் மாமாங்கிறேன், நீங்க என்னை அம்மாங்கிறீங்க. என்ன சொல்லணும்? இல்ல மாமான்னா நான் மருமகள்னு சொல்லணும். அந்த மாமா இல்ல, அது வந்து புருஷனோட அப்பா. நான் கேரளால இருந்து பொண்ணுகளை வச்சு ஐட்டம் இங்க புரோகிராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சிந்தனை உங்களுக்கு அப்படி தப்பு தப்பா போகுது. அப்புறம் எந்த மாமா? நான் மாமான்னு கூப்பிட்டு அப்படின்னா சரி நம்ம கட்டிக்க போற ஒரு மாமா. ஓ, கட்டிக்க போறவரை சொல்றியா? அத்தான் அப்படின்ற மாதிரி மாமா அப்படின்னு. உங்க புத்தி எங்க போகுது தெரியுமா? கந்தனுக்கு புத்தி கவடுல எங்க போகுது? நான் கேரளாவில இருந்து வந்த மாமாவா இல்ல உன் புருஷனோட அப்பனான்னு போகுது. கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ள போச்சுன்னு நீங்க ஏன் அதை போய் பாக்குறியா? கவட்டுக்குள்ள ஒரு பழமொழி சொன்னா எப்பவுமே அதை வந்து அனுபவிக்கணும், ஆராய கூடாது. சொன்னா சரிமா பழமொழி சொல்றீங்களா? ஆமா சரி. அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த டிராபிக் போலீஸ் வெளியில போயிட்டாரு. வருவாரு, என்னைய தேடி அவர் வந்துதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. ஆல்ரவுண்டுக்காரி நல்லா இருக்கீங்களா? சும்மா சிரிங்க. ஏன் மிருதங்காரி நல்லா இருக்கீங்களா? க்ளோஸ் அப் விளம்பரமா? நீ தானம்மா சிரிக்க சொன்னேன். நான் என்னத்த பண்ண? விடியக்கால 6 மணிக்கு இதெல்லாம் பார்த்துட்டே ஆகணும். தானகாரி நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இல்லாட்டியா அங்கேயே நில்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஆஹா, இவன் யாருன்னே தெரியல. மைக் செட்டுக்காரனே, நீ பாடுமா. சரி பந்தமா அடுத்த படமா போனவா போயிடலாமா? கண்ணிமைக்கோ நேரத்துல காதல் கொண்டேனடி, கண்ணிமைக்கோ நேரத்துல காதல் கொண்டேனடி, கட்டழகு கையில் வந்தா கடுக்கே திப்பேனடி.
பலே பலே. சரி அப்ப ரெண்டு வருஷம் தான் ஆடுங்க. அக்கா கூட்டுறோமா? அக்கா கூப்பிடு, அக்கா கூப்பிடு. அக்கா ஏ பூதி நெளி பாய்க்கணும் பூதி. ஆமா நீ பாட்டுக்கு வியாபாரம் பார்க்கறாளோ, நீ பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துட்டு நாங்க பாட்டுக்கு ஒரு நெளிப்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் போறோம். யாரு ஏய் போடா போடா, ரெண்டே சேர்ந்து நெளிப்பா வைக்கணும்டா போடா. தக்காளி 3 கிலோ வெறும் 50 ரூபா தான், வேல்யூவே கிடையாது. வேற ஏதாவது வியாபாரம் இருந்தா பாருங்க. சரி இருக்கடா, நாங்க ரெண்டு பேரும் கரும்புடுனா எங்களுக்கு வேணாம், வெள்ளையா இருந்தா கொண்டு வா வாங்கிக்கிறோம். எவ்வளவு வேணாலும் இருக்கடா. அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். போட்டுருவோமா? போடுவோமா? தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, தில்லலேலேலேலோ புல்லரங்குமா, பாட்டானு பாட்டுனடி புல்லரங்குமா, பாட்டுனடி நிப்பேனடி புல்லரங்குமா, பாட்டானு பாட்டுனடி புல்லரங்குமா, பாட்டுனடி நிப்பேனடி புல்லரங்குமா, ஏ பாட்டானு பாட்டுனடி புல்லரங்குமா, பாட்டுனடி நிப்பேனடி புல்லரங்குமா. ஏ பாத்தாலே பாத்திருக்கே புல்லரங்குமா, பாத்து பாத்து வந்திருந்தா புல்லரங்குமா, தில்லலேலேலோ புல்லரங்குமா.
சூப்பர்மா. அதனால இருக்கட்டும். எங்க இந்த தக்காளி வியாபாரம் எடுத்துட்டு ஆளை காணுமா? இந்த வெள்ளை பூண்டு எங்க போயிட்டே? சீரகம் மிளகு வெள்ளாப்புண்டு கருப்பு பூண்டு பாத்துருக்காப்பா. ஆமா கருப்பு பூண்டே வேணாம் உங்களுக்கு, வெள்ளைனா கொடுங்க. சீரகம் மிளகு வெள்ளாப்புண்டு கத்தரிக்காய் சீரகம் சோம்பு மிளகு வெள்ளாப்புண்டு உருளைக்கிழங்கு. ஏய் நீ ஒரு ஆள் வியாபாரம் பாக்குற, நாங்க 2 ஆள் வியாபாரம் பாக்குறோம். கொட்டை அத்தை மரியாதையா போயிரு. வாடி வா.